லாஸ்ட்டாக ஹோம் டூர் போட்டேன்ல, அதனால தான் என்ன திட்டி தீர்த்தாங்க. கிச்சன் டூர் போட போறேன். இதுக்கு நீங்க என்ன கமெண்ட் வந்து பண்ண போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோட கிச்சன நான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன் டூரில் ஃபஸ்ட்டு நம்ம உள்ள கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறப்பவே இந்த ஐட்டம் இருக்குங்க. இது வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட மிக்ஸி. இது வந்து கட்டர் மட்டும்தான் யூஸ் ஆகும், இந்த பக்கம் யூஸ் ஆகாது. இது வந்து நார்மலாக யூஸ் ஆகிற மிக்ஸி. இதில் தான் நான் வந்து எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்ருக்கேன். இது ஒரு கிரைண்டர் இருக்குங்க. இது அழுக்காகிறப்போ இதை தொடச்சிக்கிறதுக்காக இந்த துணி நான் எப்போவுமே வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு தொடப்பம் எப்போவுமே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு குப்பை பக்கெட் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலிண்டர் இருக்கும். அதுக்கு அடிஷ்னல் சிலிண்டர் ஒன்று இருக்கும். இந்த கிரீன் கலர் பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அப்பா இதுதான் வந்து கோதுமை மாவு கொட்டி வச்சுருக்கேன். அந்த பக்கெட் இருக்குது பாருங்கள், அந்த எல்லோ கலர் பக்கெட்டு. அதில் வந்து நான் மாவு அரைச்சி நான் வைக்கிறேன். அதில் தான் நான் எப்போவுமே வைப்பேன். ஒரு இட்லி பானை இருக்குது, அதுக்கு பின்னாலேயும் ஒரு இட்லி பானை இருக்குது. இது வந்து மசால் பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து பாருங்கள் ஒரு உப்பு பக்கெட் இருக்குது பாருங்கள். இது வந்து அரிசி பக்கெட்டு, ஆனால் இப்போதைக்கு எம்டியாக இருக்குது. இது வந்து நான் வந்து மளிகை ஜாமான் போட்டு வைப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போவும் அது எம்டியாக தான் இருக்குது. இது பாருங்கள், இதுதான் நான் யூஸ் பண்ணுற மொத்த பாத்திரங்கள் தான் இங்கே இருக்கும். அதுவும் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இருக்கும். இது வந்து கிச்சன் இந்த மாதிரி மோசமாக இருக்குது பாருங்கள். இந்த லேயர்லாம் வந்து ஓனர் வந்து இங்கெல்லாம் பேந்துருக்குன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாரு. இதை எதையுமே வந்து அவர் சரி பண்ணலை. ஒயிட் சிமெண்ட்டை வச்சு லேயர் போட்டு கொடுத்தாரு. அதனால தான் எனக்கு இந்த கிச்சன் பிடிக்காது. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக அந்த மாதிரி இருக்கும். ஒரு பிளாக் கலரில் ஒரு பெயிண்ட் கூட அடித்து கொடுக்கல, அப்படியே கொடுத்துட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஹாலெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, டைல்ஸு. ஆனால் எனக்கு இந்த கிச்சன் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு காரணம் வந்து இந்த மேடை தான். இந்த மேடை வந்து நான் அழுக்காக்கல, இது இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு குப்பை மரம், அதுக்கப்புறம் சோப்பு, அதுக்கப்புறம் இது தாங்க சிங்க்கு. இது வந்து சாப்பிட்ட பிளேட்டு தான் இருக்குது. இதுதான் அந்த பியூரிஃபையர் ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இது கிளீனர் ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது ஒரு பாத்திரம் கூட. இதுலேயுமே பாத்திரங்கள் தான் இருக்குது. இதுலேயும் பாத்திரம், இந்த தோசைக்கல், பணியாரக்கல் இது இருக்குது. இது வெங்காய கூடையை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, மேலே வெங்காயம் இருக்குது, 2 வெங்காயம் இருக்குது பாருங்கள். ஏன்னா வெங்காய விலை அதிகமாக இருக்குது, அதனால் பார்த்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டிருக்கேன் பிளாஸ்டிக்கில். அப்போ தான் மேலே இருக்கிற குப்பை வந்து கீழே விழாது. ஏன்னா இதுதான் இப்போதைக்கு கரண்டி வைக்கிற ஸ்டாண்டு. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாண்டு நிறைய ஷெல்ஃபெல்லாம் வந்து கிச்சனில் இல்லை, ரொம்ப கம்மி தான். அதனால் இது பாருங்கள் அடுப்பு. இது வந்து உப்பு பக்கெட் இருக்குது. இது இந்த மிளகு சீரகம் இடிக்கிறதுக்கு லைட்டர், கத்தி, இந்த ஐட்டம்லாம் இருக்குது. இதில் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருப்பேன். இதில் தான் வந்து மசாலா ஐட்டம் வந்து தேவைப்படுறது வச்சுருப்பேன். இதில் பாருங்கள் வெந்தயம் மட்டும்தான் எப்போவுமே நமக்கு இருக்கும். இது கடுகு, அவ்வளோதாங்க. மற்ற ஐட்டம்லாம் பாருங்கள் எங்காவது அடியில் இவ்வளோன்னு இருக்கும். இதுவும் அப்படிதான். ஏன்னா நாம் நார்மலாக மிளகாத்தூள் இது கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதாங்க. நான் தேவைப்படுறப்ப மட்டும் வாங்குவேன். இதில் வந்து பிளாஸ்டிக் கவர், தேவையில்லாத கவர் இருக்குது. இந்த கவரை வந்து நம்ம ஏதாவது குப்பை கவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எண்ணெய் இருக்குது. இங்கே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இதில் ஒரு பூரிக்கட்டை, பருப்பு கடையிறது, அதுக்கப்புறம் ஒரு அப்பளம் எடுக்கிற ஒரு கட்டை இருக்குது. இந்த இடம் காலி. அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் இருக்குது. இது வந்து லெமன் வந்து புளியறதுக்கு இது ஒன்று இருக்குது. இது வந்து கடைஞ்சிக்கிறதுக்கு. இது இட்லி பானையை தூக்கிறதுக்கான அந்த இது 2 இட்லி பானை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் இருக்குது. பின்னால் எண்ணெய் ஊற்றிக்கிறதுக்கு. இது காய்கறி கட்டர். இந்த 2 கட்டர் இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. ஆனால் இந்த கட்டரில் இருக்கிற விஷயம் பாருங்கள், இது நார்மலாக கலண்டு தான் இருக்குது. இதையும் காட்டிடுறேன். உடஞ்சிருச்சு, தெரியுதா? இந்த கீரல் தெரியுதா? உடஞ்சிருச்சுங்க. ஆனாலும் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு முறுக்கு அச்சு புளியறது, இடியாப்பம் புளியறது. அதுக்கு மேலே வந்து ஒரு குக்கர் இருக்குது. இது வந்து ஒரு 2 பெரிய பாத்திரம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே சாமி படம் இருக்குது, அவ்வளோதாங்க. சாமி படம் இருக்குது. எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். இது வந்து பாருங்கள், இந்த சுவிட்ச் இருக்குல்ல, இந்த சுவிட்சை வந்து இது யூஸே ஆகலை. இங்கே கீழே அடுப்பு இருக்குது, அதனால ஹீட் ஆகக்கூடாதுன்னு இந்த மாதிரி யூஸ் இல்லைன்றதுனால இப்படி போட்டு வச்சுருக்கேன். இது ஒன்று மட்டும்தான் யூஸ் ஆகுது, இது பியூரிஃபையர் கனெக்ஷன் அப்படின்றதுனால. பாருங்கள், இந்த மாதிரி அதுக்கு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லைங்க. எல்லாம் ஓவர். இதுதான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள்,
செல்லோ டேப் போட்டு சுற்றி வச்சுருக்கேனா, இது வந்து கீழே பைப் மாதிரி வருது பாருங்கள். இதிலேருந்து ஓப்பனாக தான் இருந்தது. இது ஏதாவது பூச்சிங்க உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி டேப் அடித்து ஒட்டி வச்சுருக்கேன். கிச்சனில் பாருங்கள், நிறைய பேர் வந்து நிறைய பருப்பு அது இதுன்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் இவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இருக்காது. அதனால தான் சொன்னேன், என்னோடய வீட்டில் மற்ற திங்ஸை வச்சு முடிவு பண்ணாதீங்க. என்னோடய கிச்சன் வந்து நான் எப்படி வாழ்கிறேன்னு காட்டும் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த கிச்சனோட கதை தான் இது. மற்றபடி நான் எல்லாத்தையுமே நீட்டாக வச்சுப்பேன். ஆனால் எனக்கு இந்த மேடை மட்டும் ஒன்றும் பண்ண முடியல. இதில் இருக்கிற இந்த டாட் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன தான் பண்ணாலும் சரி, நான் எவ்வளோ க்ளீனாக அது இங்கே பாருங்கள், க்ளீனாக தான் இருக்குது. ஆனாலும் இது போகவே போகாது. இது சோப்பு நுர மாதிரி இல்லை, இது என்னன்னு தெரில. இது இப்படி தான் இருக்கும். ரொம்ப காலத்துக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அழுக்காக இப்படி தான் இருந்தது. இது என்ன தான் தேய்ச்சாலும் போகலை. ஒயிட் சிமெண்ட்டை வச்சு பூசியிருக்காங்க, ஆனாலும் நீட்டாக பண்ணலை பாருங்கள். அதனால தான் இது இப்படி இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்கள் கிச்சன் டூர். எங்கள் கிச்சன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.